உலகத் தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். எல்லாரும் சூப்பர் ஹாப்பியாக நலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் விதைப்பு முதல் அறுவடை வரை பீன்ஸை எப்படி வளர்க்குறது அப்படின்னு பார்க்கலாங்க. பீன்ஸ் வளர்ப்பு ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால் பிகினர்ஸாக இருந்தாலும் தயங்காமல் வளர்க்கலாம். நம்ம எல்லாரும் ஆசையாக செடி வளர்க்குறதே அந்த அறுவடை எடுக்கத்தான். பீன்ஸை அடிக்கடி அறுவடை பண்ணுறதுனால நம்ம தோட்டத்துலேருந்து விளைஞ்ச காய்கறி அப்படின்னு நமக்கு மனநிறைவை சுலபமாக கொடுத்துடும். பீன்ஸை விதைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுட்டு விதைச்சா சீக்கிரமாக முளைக்கும். இந்த முறை தண்ணியில் ஊற வைக்கலங்க, அப்படியே தான் பீன்ஸை விதைக்க போகிறேன். வீட்டில் 4-5 பேருக்கு மேலே இருக்கீங்க, பீன்ஸ் விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னா 10-12 செடி வளர்க்கலாம். நல்ல அறுவடை கிடைக்கும். விதைகளோட முளைப்பு திறன் கம்மியாக இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி விதைகளோட எண்ணிக்கையை கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க. நான் ஒவ்வொரு சின்ன தொட்டிலையும் 2 விதைகள் போடுறேன். பீன்ஸ் விதைகளை 2 இன்ச் ஆழத்தில் விதைச்சிக்கலாம். பீன்ஸ் வளர்க்குறதுக்கான மண் கலவை தோட்டத்து மண் இல்லைனா செம்மண் 20%, இரண்டுமே இருந்துச்சுன்னா 10% கூட சேர்த்துக்கோங்க. மண்புழு உரம் 40%, கோகோபீட் 40%. இது கூடவே எப்பவும் போல் உயிர் உரங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒவ்வொன்றையும் சேர்த்துக்கலாங்க. விதைகள் போட்டு 6 நாள் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த விதை முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் போட்ட இன்னொரு விதையிலையும் லைட்டாக முளைப்பு தெரியுது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பீன்ஸ் முளைச்சி 3 நாள் கழித்து இந்த மாதிரி நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. மற்ற 2 தொட்டிகளும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தொட்டியில் போட்ட எல்லா விதைகளுமே முளைச்சிருக்கு. 100% ஜெர்மினேஷன் கிடச்சிருக்கு. இதிலிருந்து 10 நாள் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. 2 இலை மட்டும் இருக்க மாதிரி சின்ன நாற்றுகளாக பார்த்தோம். இப்போது இன்னும் நிறைய இலைகள் வச்சுருக்கு. ஆனால் நத்தையும் இலை அட்டைகளும் இலைகளை கொஞ்சம் சாப்பிட்ருக்கு. இதுக்கு மேலே அப்படியே விட்டால் செடியை மொத்தமாக காலி பண்ணிடும். பூச்சிக்கொல்லிகள் இல்லாமல் செடிகளை எப்படி ஈஸியாக பாதுகாக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த ஐடியா கூட ஃபாலோ பண்ணிக்கலாங்க. பீன்ஸ் செடி ஆரோக்கியமாக வளர்ந்துச்சுன்னா 40லேருந்து 50 நாளுக்குள்ளே பூ வச்சிரும். பீன்ஸ் செடியில் அதிகமாக பூ உதிர்வு பிரச்சனை இருக்காது. அதனால பூ வைக்க அதெல்லாம் காயாக மாறிடும். குட்டியாக இங்கே ஒரு காய் வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி இந்த குட்டி செடியில் 2-3 பீன்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த செடி பாருங்கள், இது கொடி வெரைட்டின்னு பார்த்த உடனே தெரியும். இது பெரிய தொட்டியில் மாத்திரத்துக்குள்ளேயுமே பூ வச்சு நிறைய காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த 2 பீன்ஸ் செடியையும் பெரிய தொட்டிக்கு மாற்றி வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்க காய்கள் எல்லாம் கட் பண்ணிட போகிறேன். செடி குட்டியாக இருக்கும் போதே நமக்கு ஒரு மினி அறுவடை கிடச்சிருச்சு. சின்ன தொட்டிலேருந்து அறுவடை எடுத்துட்ட பிறகு பெரிய தொட்டிக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி மாற்றி வைக்க போகிறோம். ரெண்டு சின்ன தொட்டியில் இருந்த பீன்ஸ் செடியையும் இந்த பெரிய தொட்டிக்கு மாற்றி வச்சாச்சு. இதுக்கப்புறம் 8 நாள் கழித்து பெரிய தொட்டியில் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாங்க. 8 நாளுக்கு முன்னாடி ஒரு மினி அறுவடை எடுத்தோம். இப்போ பாருங்கள், அடுத்த மினி அறுவடை காத்துட்ருக்கு. இந்த மாதிரி நம்ம எவ்வளோ செடி வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு அறுவடை கிடச்சிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே. இன்னும் 6 நாள் கழித்து இது அடுத்த அறுவடை. ஒவ்வொரு முறை பீன்ஸ் கட் பண்ணும் போதும் என்னோட பொண்ணு ஆர்வமாக வந்து பீன்ஸ் கட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்பா. அதனால் செடி மேலே படாமல் பீன்ஸ் மட்டும் பார்த்து கட் பண்ணி கொடுக்குறதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அடுத்தடுத்து பூ வச்சுட்டே இருக்குது பாருங்கள். குறைவில்லாமல் அறுவடை கிடச்சிட்டே இருக்கும். இன்னும் நிறைய செடி வச்சோன்னா இன்னும் நிறைய பீன்ஸ் கிடைக்கும். இது பீன்ஸ் செடியில் 4வது அறுவடை. பூனையோட சேட்டையில் 3 செடி என்னால் காப்பாற்ற முடியல. ஒரே ஒரு தொட்டியில் இருக்க 2 செடியில் இருக்க அறுவடை மட்டுமே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பூனைகளோட தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்காக பந்தல் ஏற்றுறதுக்கு முன்னாடி நெட்டுக்குள்ளே வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த செடியை பார்த்தீங்கனாலே தெரியும், செடிக்கு சைடில் இருக்கிற நெட்டை பிடிச்சி மேலே ஏறுது. இந்த தொட்டியில் இருக்க செடிக்கு பக்கத்தில் குச்சி ஒன்று வச்சு அந்த குச்சி மூலமாக செடி மேலே ஏறுது. அந்த குச்சோட நுனிலேருந்து ஸ்டீல் கார்டன் ஒயரை பயன்படுத்தி மேலே ஏற்றிருக்கோம்.
கொடி நல்லா பெருசாயிட்டதுனால இதுக்கு மேலே அறுவடைகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டே போகும். இப்போ பாருங்கள், ஒரே கொடியிலேருந்து எவ்வளோ பீன்ஸ் தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு. பீன்ஸ் மாதிரியான காய்கள் வளர்ப்பில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நமக்கு போதுன்ற அளவுக்கு காய் வச்சுட்டே இருக்கும். செடி சின்னதாக இருக்கும் போது நமக்கு மினி அறுவடைகள் கிடைக்கும். பெருசாக ஆக ஆக அறுவடைகளும் இன்னும் அதிகமாயிட்டே போகுங்க. பீன்ஸ் அறுவடை பண்ணும் போது இந்த ஸ்டேஜ்லேயே அறுவடை பண்ணிடணும். அறுவடை பண்ணாமல் விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி முத்தி போயிடும். ஒருவேளை முத்தி போயிட்டா கூட அதை விதை சேகரிப்புக்காக வச்சுக்கலாங்க. பீன்ஸை முதல்ல வளர்க்குறீங்க அப்படின்னா செடி பீன்ஸை விட கொடி பீன்ஸ் வாங்கி வளர்த்து பாருங்கள், நிறைய அறுவடை கிடைக்கும். உரம் என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னா, மண்புழு உரம் கொடுக்கலாம், கடலை புண்ணாக்கு, வீட்லேயே ரெடி செஞ்ச காய்கறி கழிவு கம்போஸ்ட் கொடுக்கலாம், மீன் அமிலம், பஞ்சகாவியா எல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாங்க. இந்த பீன்ஸ் வளர்ப்பில் எங்கள் வீட்டில் போதுன்ற அளவுக்கு எல்லாருமே அறுவடை பண்ணிட்டோம். நீங்களும் பீன்ஸை சூப்பராக வளர்த்து அறுவடை பண்ண எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி.